பார்ட் டைம் ஜாப் பார்க்கலான்னு இருக்கீங்களா? ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு போர்ட்டல் ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் போர்ட்டலில் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எவ்வளோ சேலரி தராங்க, டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போர்ட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா ஒரு லாஜிஸ்டிக் சர்வீஸ். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர்ட்டர் அப்படிங்கிறது மெயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதே போக லாஜிஸ்டிக் சர்வீஸ் அது மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 வீலர் அண்ட் 2 வீலர் மூலிமா பார்த்திங்கன்னா கொரியர்ஸ், அது போக சின்ன சின்ன பார்சல்ஸ் அது மாதிரி ஃபுல்லாமே டெலிவரி பண்ணிட்டுருக்காங்க. அதே போக போர்ட்டலில் பார்த்திங்கன்னா 2 வீலர்லேயும் டெலிவரி பண்ணுறாங்க. அதே போக ட்ரக்ஸு, அதே போக ஆட்டோஸ் அது மாதிரி டெலிவரி பண்ணுறாங்க. அதே போக ஆல் இண்டியா வைஸில் பார்த்திங்கன்னா பார்சலும் பண்ணுறாங்க. அதே போக உங்களுக்கு அந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் அது மாதிரி ஒர்க்கும் பார்த்திங்கன்னா போர்ட்டல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம போர்ட்டல் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேங்க் பாஸ்புக், பைக் ஆர்சி இதனோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தேவைப்படும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் பார்த்திங்கன்னா ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, பேன் கார்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, டிரைவிங் லைசன்ஸோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, பேங்க் பாஸ்புக்கு, பைக்கோட ஆர்சியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, ப்ளஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் எந்த பைக்கில் பண்ணுறீங்களோ அந்த பைக்கோட நம்பரு, உங்களோட ஃபுல் நேமு, நீங்கள் எந்த சிட்டி, அதே போக நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் எந்த நம்பர், அந்த நம்பர் மட்டும் கீழே ஸ்க்ரீனில் தெரியுற 8838380006 அந்த நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணவே போதும். அந்த நம்பருக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 3 to 4 ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடி அப்படிங்கிறது உங்களுக்கு க்ரியேட் ஆகிரும். அதே போக நம்ம அந்த போர்ட்டலில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் எவ்வளோ சேலரி அப்படின்னா மினிமம் ஒரு ஆர்டருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80 ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். கிலோமீட்டர் எவ்வளோ வேரி ஆகுதோ அதை பொறுத்து உங்களுக்கு அமௌண்ட் பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ஆட் ஆகும். மினிமமே பார்த்திங்கன்னா 80 ரூபா அது மாதிரி இருக்கும். கிலோமீட்டர் அதிகமாச்சு அப்படின்னா கிலோமீட்டர் பொறுத்து ஒரு கிலோமீட்டருக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 ரூபாயிலேருந்து ஆட் ஆகும். மினிமம் ஒரு ஆர்டருக்கே பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபாயிலேருந்து 120 ரூபா, 150 ரூபா அது மாதிரி கிலோமீட்டர் பொறுத்து வேரி ஆகும். அதே போக போர்ட்டல் பார்த்திங்கன்னா டைமிங் அது மாதிரி எதுவுமே இல்லை. நீங்கள் எந்த டைம் வேணால் லாகின் பண்ணிவிட்டு எந்த டைம் வேணால் ஓட்டிக்கலாம். அதே போக ஜாயினிங் ஃபீஸ் அது மாதிரி இல்லை. இப்போதைக்கு கோயம்புத்தூர் லொக்கேஷனில் ஃப்ரீ ஜாயினிங் அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதே போக டைமும் இல்லை, ஃப்ளெக்சிபிள் டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 hour 2 hour மட்டும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். அதே போக சேல்ரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டெய்லி சேல்ரி அது மாதிரி எடுத்துக்கலாம். அதே போக இதில் உங்களுக்கு டார்கெட் அது மாதிரி எதுவுமே இருக்காது. அப்ராக்சிமேட்டாக சேல்ரி அப்படின்னா எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக பார்ட் டைம் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்கீங்க மினிமம் ஒரு 400 to 600 அந்த ரேஞ்சில் வாங்கிட்டு இருக்காங்க. இதே ஃபுல் டைம் அப்படின்னா உங்களுக்கு 900 to 1200 அந்த ரேஞ்சில் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே டெய்லி சேலரி அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க. அதுபோக பார்த்திங்கன்னா டெய்லி இன்சென்டிவ், வீக்லி இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக போர்ட்டலில் உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு பார்ட் டைம் அப்படின்னாவே வாரத்துக்கு 3 to 4 வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. ஃபுல் டைம் அப்படின்னா 5 to 7 ரூபா வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆவரேஜாக சேலரி அப்படிங்கிறது வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ கரண்ட்டாக பார்த்திங்கன்னா எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர் லொக்கேஷனில் இருக்குது. மெயின் பார்த்திங்கன்னா சிட்டியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கிற ரேடியஸில் பார்த்திங்கன்னா ஆர்டர் அப்படிங்கிறது ரெகுலராக வந்துட்டுருக்கு. நீங்கள் ஒரு கோயம்புத்தூர்லேருந்து மெயின் சிட்டியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போர்ட்டலில் பார்த்திங்கன்னா ஈஸியாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போக நீங்கள் எந்த லொக்கேஷனில் வேணால் கோயம்புத்தூரில் ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பர்டிகுலர் ஜோன் அது மாதிரி இல்லை, நீங்கள் எங்கே வேணால் லாகின் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஓட்டிக்கலாம். அதே போக இப்போ கரண்ட்டாக கோயம்புத்தூரில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஹையர் பண்ணுறாங்க. அதே போக அதிகமாக ஆர்டர் வருது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மெயின் இண்டஸ்ட்ரியல் ஏரியா அது மாதிரி லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஆர்டர் அப்படிங்கிறது அதிகமாக உங்களுக்கு வந்துட்டுருக்கு. மெயின் உங்களுக்கு இதனால் டைமிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆர்டர் அதிகமாக வர பீக் டைம் அப்படின்னா காலையில் 9 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஆர்டர் அப்படிங்கிறது ரெகுலராகவே வந்துட்டுருக்கு அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாம். இதே போக நம்ம போர்ட்டலில் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் ஆதார், பேன், டிரைவிங் லைசன்ஸ், பேங்க் பாஸ்புக் இதனோட ஃபோட்டோ கிளியராக இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வேணும். ஜெராக்ஸாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கிளியராக வேணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரிஜினல் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா கிளியராக ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அதே போதும். அதே ஃபோட்டோ எடுத்து இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாவே உங்களுக்கு போதும். அதே போக நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கால் பண்ணி சொன்னாவே போதும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டு இந்த நம்பருக்கு கால் மட்டும் பண்ணி சொன்னால் போதும். உங்களுக்கு நீங்கள் டாக்குமெண்ட் ஷேர் பண்ணலேருந்து ஒரு 3 to 4 ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடி ஆக்டிவேஷன் ஆகிரும். ஆக்டிவேஷன் ஆனதுலேருந்தே பார்த்திங்கன்னா நீங்கள் டியூட்டி அப்படிங்கிற ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதே போக நீங்கள் ஆர்டரை ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 5 நாளுக்குள்ளே ஒரு 10 ஆர்டர் மட்டும் நீங்கள் கம்பல்சரி எடுத்தாகணும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டைம் வேணால் ஆன் பண்ணிவிட்டு ஓட்டிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 நாள் அப்படிங்க பார்த்திங்கன்னா நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன டைம் வேணால் ஆன் பண்ணிவிட்டு ஓட்டிக்கலாம்.
ஸோ அது போக போர்ட்டலில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் டவுட்டு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஸ்க்ரீனில் தெரியிற இந்த 8838380006 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இதில் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஜாயின் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட்டாக ஹையர் பண்ணிருக்கோம். இல்லை ஆல்ரெடி நீங்கள் போர்ட்டலில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக சப்போர்ட்டுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நியூ ஜாயினாக இருந்தால் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்டு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் கால் பண்ணுங்கள். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் கொரிஸ் இருக்கோ அதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டீம்லேருந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.